ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழகம் வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் முதல்வராக இருக்காரு. தனிப்பெரும்பான்மை கிடைக்கலைனாலும் 99% அவர் தான் முதல்வர்ங்கிறது உறுதியாயிருக்கு. இந்த நேரத்தில் மதிப்பிற்குரிய மாண்புமிகு முதல்வருக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிடலாம். நான் பேசும்போது இப்போ என்னால் தடுமாறாம பேசவே முடியல. அந்த அளவுக்கு நான் சந்தோஷத்துல இருக்கேன். அது ஏன்னு தான் என்னால் இன்னும் புரிஞ்சிக்கவே முடியல. ஏன்னா நான் விஜய் அவர்கள் முதல்வர் ஆகக்கூடாதுன்னு நினைச்சேன். அவர் எதிர்க்கட்சி தலைவர் ஆகணும்னு நினைச்சேன். அது ஏன்னா இத்தனை வருஷமா அவர் என்னதான் நிறைய நல்லது பண்ணியிருந்தாலும், அவருடைய ரசிகர்கள் மன்றங்கள் மூலியமா நல்லது பண்ணியிருந்தாலும், ஒரு என்ஜிஓ வேலையும் அரசியல் களமும் ஒன்றும் கிடையாது. மிகப்பெரிய ரசிகர் கூட்டம் இருக்கக்கூடிய ஒரு நடிகருங்கிற ஒரே காரணத்துக்காக கட்சி ஆரம்பிச்ச 2 வருஷத்துல போட்டி போடுற முதல் தேர்தலே ஒருத்தர் சிஎம் ஆகிறது அந்த அளவுக்கு நல்லது இல்லைன்னு நான் யோசிச்சேன். ஆனா ஏனே தெரியல, நான் நடக்கக்கூடாதுன்னு ஆசைப்பட்டது நடந்திருக்கு. இருந்தாலும் நான் சந்தோஷப்படுறேன். ஒருவேளை இது ஒரு மாற்று அரசியல் வேணும்னு நம்ம எல்லாரும் ஆசைப்பட்டது நடந்ததுனாலயா, இல்ல இந்த 5 வருஷத்தை திமுக மேல அந்த கோவத்தினாலயான்னு தெரியல. நிறைய பேர் ஒரு ஸ்டோரி ஸ்டேட்டஸ்ல எல்லாம் பார்க்க முடியுது, ஒரு நாட்டை அழிக்கணும்னா நாட்டு இளைஞர்களோட மைண்டை கரெக்ட் பண்ணா போதும் அந்த நாட்டை அழிச்சிடலான்னு லெனின் சொன்னதா ஒரு ஸ்டேட்டஸ் நிறைய பேர் போடுறத பார்க்க முடியும். இந்த வாக்கியத்தை போட்டு தங்களை பகுத்தறிவாளர்களாகவும் முற்போக்கு சிந்தனையாளர்களாகவும் காட்டிக்கக்கூடியவங்க பாலியல் குற்றங்கள் நடக்கும் போது, அவங்க கட்சிக்காரங்களை மெத்து வைக்கும் போது, கள்ளசாராய சாவு நடக்கும் போதெல்லாம் கோமாக்கு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். வெறும் நடிகருங்கிற முக கவர்ச்சினால, ஒரு மோகத்தினால மட்டும் மக்கள் விஜய்க்கு ஓட்டு போடல. திமுக மேல இருந்த கோவத்தினால இந்த வெற்றிங்கிறது விஜய்க்கு கிடைச்சிருக்கு. இல்லன்னா தமிழ்நாட்டுல பெரும்பான்மையான மக்களுக்கு பிடிக்காத ஒரு கட்சியா 2% ஓட்டு இருந்த பாஜகவுக்கு 12% ஓட்ட போட்டிருக்க மாட்டாங்க 2024 பாராளுமன்ற தேர்தலில். அப்படி பார்க்கும்போது பாஜகவுடைய உண்மையான எதிர்ப்பாளர்களும் தங்களை சொல்லிக்கக்கூடிய திமுக தான் பாஜக உண்மையாவே வளர்த்து விடுது. 2024 தேர்தலில் அதிமுக பிஜேபி கூட்டணி உடஞ்ச ஒரே காரணத்தினால் மட்டும்தான் பிஜேபி ஒரு சீட் கூட தமிழ்நாட்டில் ஜெயிக்கல. ஒரு ஊழல் அமைச்சருக்கு ஆதரவா தொட்டுப்பார் சீண்டிப்பார்னு வீடியோ போட்ட முதல்வர் தன்னுடைய சொந்த கட்சிக்காரங்களால் 2.5 வயசு குழந்தை கற்பழிக்கப்படும் போது வாய் திறக்கல. காவல்துறை முதல்வருடைய துறையா இருந்தாலும் அம்மா கண்ணெதிர பொண்ணை கற்பழிச்ச காவலர்களுக்கு எதிராக துறை ரீதியா நடவடிக்கை மட்டும்தான் எடுக்கப்பட்டதே தவிர அரசு எந்த நடவடிக்கை எடுக்கல. இதெல்லாம் சொன்னா விஜய் மட்டும் என்ன கிழிச்சிருவாருன்னு பார்த்துடலாம் டிஎம்கே ஆதரவாளர்கள் சொல்லுவாங்க. அவங்களுக்கு நாங்க சொல்லிக்க விரும்புறது ஒண்ணுதான், விஜய் என்ன கிழிப்பாருன்னு எங்களுக்கு தெரியாதுங்க ஐயா. திமுக கடந்த 5 வருஷ காலத்துல நாட்டையே கந்தல் குளமா கிழிச்சதுனாலதான் இந்த மாற்றங்கிறது நடந்திருக்கு. விஜய்ங்கிற ஒரு சினிமா மோகத்தினால மக்கள் ஏமாறல. அதை தான் நாங்க சொல்ல வரோம். திமுக தோத்துரும் நான் நிச்சயம் எதிர்பார்த்தேன். இந்த மாதிரியான ஒரு ரிசல்ட்டை நான் எதிர்பார்க்கல. அநேகமா இந்த மாதிரி ஒரு ரிசல்ட்டை விஜய் எதிர்பார்த்திருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். வெளிப்பார்வைக்கு என்னதான் கூனாலும் விஜய் ஒரு வரலாற்று சாதனை செஞ்சிருக்காருங்கிறத அவருடைய எதிரிகளை ஒத்துப்பாங்க. எவ்வளவு பெரிய அரசியல் குடும்பத்தில இருந்து வந்திருந்தாலும், எவ்வளவு பெரிய செல்வாக்கு இருந்தாலும், எவ்வளவு பெரிய பணபலம் இருந்தாலும், நாங்க நினைச்சா அவனை தூக்கி போட்டுருவாங்கிறத தமிழக மக்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இந்த தேர்தல் நிரூபிச்சிருக்காங்க. இந்த தேர்தலுங்கிறது திமுக அதிமுக மட்டும் இல்ல, தாவேக்காவுக்கே மிகப்பெரிய பாடம் தான். அப்புறம் பல பேர் தமிழ்நாடு அழிய போகுது, விஜய் கைக்கு போயிருச்சு, தமிழ்நாடு இனிமே யாராலையும் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு விஷயத்த ஆரம்பிக்கும் போது அது விளங்காது நடக்காதுன்னு ஏன்டா வைத்தறிச்சல் போடுறீங்க? இதே வார்த்தைகளை தான் எம்ஜிஆர் சிஎம் ஆகும் போதும் சொல்லியிருக்காங்க. ஆனா பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு கொடுத்தது எம்ஜிஆர் தான். தன்னோட சொந்த பணத்துல 3 கப்பல்களை தமிழ்நாட்டுக்குன்னு வாங்கி கொடுத்தது எம்ஜிஆர் தான். தமிழ்நாடு அண்ணா, தமிழ்நாடு பெரியார், தமிழ்நாடு காமராஜ்னு 3 கப்பல்களை தன்னோட சொந்த பணத்துல இருந்து வாங்கி கொடுத்தாரு. தமிழ்நாட்டோட ரூரல் அண்ட் அர்பன் ஏரியாஸ்ல சாலை வசதிகளை அதிகப்படுத்தணும்னு திட்டத்தை கொண்டு வந்தது எம்ஜிஆர் தான். ஆனா திமுக காரங்கள்ட்ட கேட்டா அவர் சத்துணவு போட்டதை ஒண்ணுமே செய்யல, எல்லாருமே திமுக தான் செஞ்சதுன்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டுடைய முன்னேற்றத்துல திமுக அதிமுக 2 கட்சிகளுக்குமே பங்குங்கிறது இருக்கு. காங்கிரஸ் இல்லாத இந்தியாவை எப்படி யோசிச்சு பார்க்க முடியாது, திராவிடம் இல்லாத தமிழ்நாட்டையும் யோசிச்சு பார்க்க முடியாது. ஆனா அதே நேரத்தில் வரலாற்றோட நினைவுகளை மட்டுமே வச்சு காலத்தை ஓட்ட முடியாது. வாக்களிக்கும் போது கடந்த காலத்தை நினைச்சு வாக்களிக்கிறத விட எதிர்காலத்தை நினைச்சு வாக்களிக்கிறது தான் சரியான ஒரு மனநிலை. அப்படி தமிழ்நாடு மக்கள் எடுத்த முடிவுங்கிறது சரிதாங்கிறத முதல்வர் விஜய் இனிமே தான் நிரூபிக்கணும். அதுக்காக எதிர்காலத்தில் அவருடைய ஆட்சி நல்ல ஆட்சியா இருக்கணுங்கிறதுக்காக வேண்டிப்போம். கச்சதீவை விஜய் கேட்டிருக்கிறார் என்பதற்காக சொல்லியிருக்கிறீர்கள். உங்களுடைய ஜனாதிபதி கச்சதீவை தரமாட்டார் என்று நாங்க சொல்லுறோம். கச்சதீவை மட்டுமில்ல, யாழ்ப்பாணத்தையுமே தமிழகத்துக்கு கொடுக்க சொல்லி தமிழக மக்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்வார்கள். ஆகவே எங்களுடைய தமிழ் மக்களுடைய இதயத்தை கவர்ந்த தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு இலங்கை தமிழன், அடக்கப்பட்ட தமிழன் என்ற ஒரு தமிழ் குரலாக பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு, முக்கியமாக கதைக்க வேண்டிய விடயம் இந்த மின்சார தடை. அது வடக்கு மாகாணத்தில் தீவு பகுதிகளில் மின்சாரம் என்பது வழங்கப்படுவது இல்லை என்பது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு. அண்மைய தினங்களில் நான் நெடுந்தீவு அல்லது டெல்பிக்கு பயணித்த போது அங்கே பாதிக்கு பாதி மக்களுக்கு மின்சாரம் இல்லை. ஒரு கிழமையில கிட்டத்தட்ட 7 நாட்கள்ல 5 நாட்கள் மின்சாரம் இல்லை. ஸோ இந்த தீவு பகுதிகளில் நீங்கள் கச்சதீவை விஜய் கேட்டிருக்கிறார் என்பதற்காக சொல்லியிருக்கிறீர்கள். உங்களுடைய ஜனாதிபதி கச்சதீவை தரமாட்டார் என்று நாங்க சொல்லுறோம். கச்சதீவை மட்டுமில்ல, யாழ்ப்பாணத்தையுமே தமிழகத்துக்கு கொடுக்க சொல்லி தமிழக மக்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்வார்கள். ஆகவே எப்போது எங்களுக்கு தீவு பகுதிகளுக்கு மின்சாரம் எப்போது எங்களுக்கு மின்சாரம் தீவு பகுதிகளுக்கு வழங்கப்படும். அவ்வளவுதான்.